வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் 2500 ஏக்கர் விளைநிலத்தை தனி நபருக்கு பட்டா வழங்கி மோசடி. சார் பதிவாளர் தற்காலிக பணி நீக்கம். குற்றவியல் நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை. சென்னை மயிலாப்பூர் தம்பதியினர் கொலை வழக்கு. குற்றம் சாட்டப்பட்ட கார் ஓட்டுநர் உட்பட 2 5 நாட்கள் போலீஸ் காவல். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசல் தயார் செய்யும் பணி மும்முரம். ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் கலிஃபா பின் ஜாயத் அல் நஹ்யான் காலமானார். 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவிப்பு. ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கும் முடிவு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு. போலி கணக்குகள் அதிகமாக இருப்பதாக கூறி எலான் மஸ்க் அறிவிப்பு. விழுப்புரம் மற்றும் தஞ்சை மாவட்டங்களில் சின்னம்மா நாளை சுற்றுப்பயணம். கழக நிர்வாகிகளின் இல்ல திருமணங்களில் பங்கேற்கிறார். ஏழைகளின் ஊட்டியான ஏற்காட்டில் வரும் 26ஆம் தேதி கோடை விழா தொடக்கம். மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளும் மும்முரம். தாராபுரம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கிய நெல் மூட்டைகள் மழையால் சேதம். நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை. நடப்பு நிதியாண்டில் 18,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு நெடுஞ்சாலை அமைக்க இலக்கு நிர்ணயம். மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்களில் 2 ஆண்டுகளுக்கு பிறகும் நீடிக்கும் அறிகுறிகள். ஆய்வு முடிவுகளை வெளியிட்டு லண்டன் லான்செட் மருத்துவ இதழ் தகவல். இந்தியாவில் வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. நாடு முழுவதும் கடந்த 5 ஆண்டுகளில் 2 கோடி பெண்கள் வேலையில் இருந்து விலகியதாக ஆய்வில் தகவல். இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கிய பிரசித்தி பெற்ற உதகை வாசனை திரவிய கண்காட்சி. திரளான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பு. பாஜக ஆட்சியில் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு பெரும் ஆபத்து. ராஜஸ்தானில் நடைபெறும் காங்கிரஸ் மாநாட்டில் சோனியா காந்தி உரை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கும் முடிவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். ட்விட்டர் நிறுவனத்தை ஒரு பங்கு $54 என்ற வீதத்தில் ஒட்டுமொத்தமாக சுமார் $44 பில்லியன் வாங்கினார். இதன் மூலம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனமாக இருந்த ட்விட்டர் தனிநபர் நிறுவனமாக மாறியது. இன்னும் ஓரிரு வாரத்தில் ட்விட்டர் நிறுவனம் ஒட்டுமொத்தமாக எலான் மஸ்க் கைகளுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் ட்விட்டர் தளத்திலும் நிறுவனத்திலும் பல அதிரடி மாற்றங்களும் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கும் முடிவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எலான் மஸ்க் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ட்விட்டரில் மொத்தம் உள்ள கணக்குகளில் 5% போலி கணக்குகள் இருப்பதால் ட்விட்டரை வாங்கும் ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். வடகொரியாவில் முதல் முறையாக ஒருவர் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கொரோனா கட்டுப்பாட்டு மைய அதிகாரிகளுடன் அதிபர் கிம் ஜாங் உன் ஆலோசனை நடத்தினார். வடகொரியாவில் கொரோனா தொற்றால் முதல் முறையாக ஒருவர் உயிரிழந்தார்.
இதனால் நாடு முழுவதும் அவசர நிலை அறிவித்த அதிபர் கிம் ஜாங் உன் முழு ஊரடங்கை அமல்படுத்தினார். மேலும் நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா அறிகுறிகள் காணப்படுவதாகவும் சுமார் 1,87,000க்கும் மேற்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹைதி நாட்டைச் சேர்ந்த அகதிகள் படகு பியோர்ட்டோ நாட்டிற்கு அருகே கடலில் மூழ்கி 11 பேர் உயிரிழந்தனர். ஹைதி நாட்டில் வறுமை காரணமாக பொதுமக்கள் நாட்டை விட்டு வெளியேறும் நிகழ்வுகள் கடந்த பல ஆண்டுகளாக தொடரும் நிலையில் தற்போது குற்ற கும்பல்களினால் அதிக எண்ணிக்கையில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் அந்நாட்டு பொதுமக்கள் உயிரை பணயம் வைத்து படகுகளில் பயணம் மேற்கொண்டு பிற நாடுகளுக்கு அகதிகளாக செல்கின்றனர். இப்படி பயணம் மேற்கொண்ட அகதிகள் படகு ஒன்று பியோர்ட்டோ நாட்டிற்கு அருகே கடலில் கவிழ்ந்தது. உடனடியாக மீட்புப் பணியில் ஈடுபட்ட அந்நாட்டு கடற்படையினர் 31 பேரை உயிருடன் மீட்ட நிலையில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் பற்றிய தீயில் ஏராளமான சொகுசு விடுதிகள் எரிந்து நாசமாகின. கலிபோர்னியா மாநிலத்தின் தென்பகுதியில் உள்ள ஆரஞ்சு கவுண்டி அருகே மலைகளால் சூழப்பட்ட பகுதியில் இந்த தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. காட்டுப்பகுதியில் பற்றிய தீ அங்குள்ள சுற்றுலா முக்கியத்துவம் மிக்க சிறிய நகர்ப்பகுதிக்கும் பரவியது. இத்தீயில் அங்கிருந்த ஏராளமான சொகுசு விடுதிகளும் வீடுகளும் எரிந்து சாம்பலாகியது. மேலும் சில பகுதிகளுக்கும் தீ பரவியதால் 900 வீடுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பகுதியில் 200 ஏக்கர் பரப்பளவிலான நிலத்தில் இருந்த கட்டடங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆரஞ்சு கவுண்டி நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் லாக்கியர் வேலி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் ஏராளமான வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல வீடுகளில் வசிப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலையும் காணப்படுகிறது. இதற்கிடையே இதே போன்ற மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நீட் முதுகலை நுழைவுத் தேர்வை தள்ளி வைக்க கோரிய மாணவர்களின் கோரிக்கை நியாயமானது எனவும் அரசு அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். வரும் 21ஆம் தேதி நீட் முதுகலை தேர்வு நடைபெறவுள்ளது. மத்திய அரசால் நடத்தப்படும் இத்தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என இந்திய மருத்துவர்கள் சங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகள் கோரிக்கை விடுத்தன. முதுகலை நீட் தேர்வு திட்டமிட்டபடி வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்தது. இந்த நிலையில் தேர்வை தள்ளி வைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் லட்சக்கணக்கான மாணவர்கள் தேர்வு எழுத காத்திருக்கும் நிலையில் தேர்வை தள்ளி வைக்க முடியாது எனவும் தேர்வை ஒத்திவைப்பது மிகப்பெரிய குழப்பத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் என கூறி மனுக்களை தள்ளுபடி செய்தது. இதுகுறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, நீட் முதுகலை கலந்தாய்வு தாமதத்திற்கு மாணவர்கள் காரணம் இல்லை, எழுத்துத் தேர்வை தள்ளி வைக்க மாணவர்கள் கோருவது நியாயமானது என குறிப்பிட்டுள்ளார். கொரோனா காலத்தில் இரவு பகல் பாராமல் உழைத்த மருத்துவர்களுக்கு அரசு நீதி வழங்க வேண்டும் எனவும் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். பாஜக ஆட்சியில் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் ஜனநாயகத்திற்கும் பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி விமர்சித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சிந்தனை அமர்வு கூட்டம் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. காங்கிரஸில் பல்வேறு உட்கட்சி பூசல் நிலவி வரும் சூழலில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி நடைபெறும் இக்கூட்டத்தில் முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மத்திய அரசுக்கு எதிராக பேசும் நபர்கள் மத்திய புலனாய்வு அமைப்புகள் மூலம் அச்சுறுத்தப்படுவதாகவும் நாட்டின் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தேச தலைவர்களை கொன்றவர்கள் இன்று கொண்டாடப்படுவதாகவும் பாஜக ஆட்சியில் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் விமர்சித்தார்.
பாஜக, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகள் ஏற்படுத்தியுள்ள சிக்கல் தொடர்பாக விவாதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய திருமதி சோனியா காந்தி, பொருளாதாரத்தை முன்னேற்றும் வகையில் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் பாஜக ஆட்சியில் பழிவாங்கும் நோக்கத்துடன் தனியாருக்கு விற்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். சென்னை தாம்பரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று ஜிஎஸ்டி சாலையில் எரிந்து சாம்பலானது. சென்னையை அடுத்த ஜமீன் பல்லாவரத்தைச் சேர்ந்த ஷங்கர் என்பவர் தனது மனைவியுடன் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு தாம்பரம் நோக்கி காரில் சென்றுள்ளார். அப்போது குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் காரின் முன்பகுதியில் திடீரென புகை வரத் தொடங்கியுள்ளது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட ஷங்கர் காரை சாலையில் ஓரமாக நிறுத்திவிட்டு இருவரும் இறங்கியுள்ளனர். கார் மளமளவென தீப்பிடித்து எரிந்தது. இதையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மதுரையில் உர மூட்டைகளை ஏற்றிக் கொண்டு வந்த லாரி விபத்திற்குள்ளானது. இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பாலரெங்காபுரத்தில் இருந்து உர மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு கரூரை நோக்கி சரக்கு லாரி ஒன்று சென்றது. அரசரடி பகுதியில் சாலை நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதி லாரி விபத்திற்குள்ளானது. இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து கரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டூர் அணையில் இருந்து வரும் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதால் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பாசன கால்வாய்களை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறுவை பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து வழக்கமாக மே மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும். திருச்சி கல்லணைக்கு வரும் தண்ணீர் 16ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும். நடப்பாண்டில் மேட்டூர் அணையில் போதிய நீர் இருப்பு உள்ளதால் வழக்கம் போல் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி டெல்டா மாவட்டங்களில் உள்ள பாசன கால்வாய்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. அதேபோன்று வெண்ணாற்றில் மாற்றப்பட்ட இரும்பு ஷட்டர்களுக்கு வர்ணம் பூசும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. மேலும் கல்லணை கால்வாயிலும் பல்வேறு புனரமைப்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது. ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி இம்மாதம் 26ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இம்மாதம் 26ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்காக ஏற்காட்டில் உள்ள அண்ணா பூங்காவில் 5 லட்சம் மலர்கள் நடவு செய்யப்பட்டு தற்போது பூக்கள் பூத்து குலுங்கி கோடை விழாவிற்காக காத்திருக்கின்றன. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மலர் கண்காட்சி மற்றும் மாம்பழ கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதற்காக சேலத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டில் முக்கிய இடங்களை ஒரு நாள் முழுவதும் சுற்றி பார்க்கும் வகையில் பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலக்குறிச்சியில் கட்டபொம்மன் விழாவை முன்னிட்டு அரசு சார்பில் கட்டபொம்மன் சிலைக்கு ஆட்சியர் செந்தில்ராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் விழாவும் அவரது குலதெய்வமான வீரசக்கதேவி ஆலய திருவிழாவும் பாஞ்சாலக்குறிச்சியில் நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி அரசு சார்பில் பாஞ்சாலக்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை வளாகத்தில் உள்ள கட்டபொம்மனின் முழு உருவ சிலைக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பாலாஜி சரவணனும் கட்டபொம்மனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வீரசக்கதேவி ஆலயத்தில் மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் பொதுமக்களின் 2500 ஏக்கர் விளைநிலத்தை தனி நபருக்கு பட்டா வழங்கிய புகாரில் சார்பதிவாளர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு சிலுக்கன்பட்டி மற்றும் தெற்கு சிலுக்கன்பட்டி கிராமங்களில் 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு சொந்தமாக 2500 ஏக்கர் விளைநிலங்கள் உள்ளன. இந்நிலையில் கோவையைச் சேர்ந்த அன்பு கிஷோர் என்பவருக்கு போலி ஆவணங்கள் மூலம் ஒரே நாளில் 2500 ஏக்கர் நிலங்களுக்கான பட்டா வழங்கப்பட்டது. இதற்கு தூத்துக்குடி புதுக்கோட்டையைச் சேர்ந்த சார்பதிவாளர் மோகன்தாஸ் என்பவர் உடந்தையாக இருந்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக சார்பதிவாளர் மோகன்தாஸ் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆனால்
பணி நீக்கம் செய்யப்பட்ட மோகன்தாஸ் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2100 ஏக்கரை பத்திரம் போடுறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு இந்த இடத்தை எங்களுக்கு மீட்டு தந்து அந்த கயவர்கள் மீது கடுமையான ஒரு குண்டர் சத்தம் பாய்ந்து அவனை கைது செய்து அவனை சாகும் வரையில் தூக்கில் பட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சுமார் ஒரு 2500 ஏக்கர் கிட்ட நாங்கள் விவசாயம் செஞ்சு அதை வச்சு தான் எங்கள் வாழ்வாதாரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த இடத்த போகிறோம். செந்தில் ஆர்மங்கிற ஆள் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தனி கம்பெனி நபருக்கு இந்த போலியான ஆவணத்தை தயார் பண்ணி இந்த இடத்த பூரா மோசடி பண்ணி விற்றுருக்காங்க. இந்த மோசடியில் ஈடுபட்டவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்து கைது செய்து தண்டனை கொடுத்து எங்களுக்கு இந்த இடத்த திருப்பி எங்கள் பேருக்கே மீட்டி தர்றதுக்கு உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கன்னியாகுமரியில் நெய்யாறு இடதுகரை கால்வாய் தண்ணீரை தமிழகத்திற்கு பெற்றுத் தருவோம் என தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்த திமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டு ஆகியும் அதனை நிறைவேற்றவில்லை என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக பேசிய அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு ரமேஷ்குமார், கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழகத்திற்கு தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தாலுகாவில் 10,000 ஏக்கர் நிலம் விவசாயத்திற்காக மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விவசாய நிலத்திலே பொருட்கள் விளைவதற்காக இந்த நெய்யாறு இடதுகரை கால்வாயினுடைய தண்ணீரை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். 2004ஆம் ஆண்டிலே நெய்யாறு இடதுகரை கால்வாயிலே தண்ணீர் முற்றிலும் நிறுத்தப்பட்டது. அதற்கு பின்னர் நெய்யாறு இடதுகரை கால்வாயிலே தண்ணீர் கொண்டு வருவதற்காக இந்த மாவட்டத்திலே பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பலகட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்தால் நிச்சயமாக நெய்யார் இடதுகரை கால்வாயில் நிற்கின்ற பிரச்சனையை படிப்படியாக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு ஏற்படுத்தி தண்ணீர் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சியையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுக்கும் என்று உறுதியளித்திருந்தார்கள். கழிந்த 2 தினங்களுக்கு முன்பாக சட்டமன்றத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நெய்யார் இடதுகரை கால்வாயிலே தண்ணீர் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கின்ற போது தண்ணீர் வராத கால்வாய்க்கு தூர் வாரினால் என்ன தூர் வாராட்டி என்ன என்று சட்டமன்றத்திலே பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரை அவமதிக்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறார். இது ஒட்டுமொத்த குமரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களை அவமதித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஏழை எளிய விவசாயிகளை அவமதித்திருக்கிறார். உதகையில் கோடை விழாவையொட்டி பிரசித்தி பெற்ற வாசனை திரவிய கண்காட்சி 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தொடங்கியது. உதகையில் கோடை காலத்தையொட்டி பல்வேறு வகையான கண்காட்சிகள் நடைபெறுவது வழக்கம். கொரோனா காரணமாக 2 வருடங்களாக ஒத்திவைக்கப்பட்ட கோடை விழா இன்று தொடங்கியது. அதன்படி கோத்தகிரியில் 9வது வாசனை திரவிய கண்காட்சி இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. கசகசா, லவங்கம், பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி, கருஞ்சீரகம், ஏலம் போன்ற 16 வகையான வாசனை திரவியங்களை கொண்டு 75 கிலோ எடையுள்ள 2 மாடுகளுடன் விவசாயி ஏர்வுழும் காட்சி மற்றும் பழங்குடியின பெண் பாரம்பரிய உடையில் தேயிலை பறிக்கும் உருவங்கள் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தன. நீலகிரியில் விளையக்கூடிய வாசனை திரவியங்களை கொண்டு காட்சி அரங்குகளும் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. மேலும் வனவிலங்குகளை பாதுகாக்கும் விதமாக வனவிலங்குகளின் உருவங்கள் அடங்கிய அரங்கங்கள் மற்றும் விளையாட்டு கூடங்கள், இயற்கை விவசாய பொருட்கள் மற்றும் பல்வேறு துறைகள் சார்பில் 32 அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 2 ஆண்டுகளுக்கு பிறகு கோடை விழா நடைபெறுவதால் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி ஏராளமான சுற்றுலா பயணிகளும் கண்காட்சியினை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ராமநாதபுரத்தில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் நிலையில் வாடிவாசல் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. பொக்காரநேந்தல் கிராமத்தில் சாத்தார் உடையார் ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து 500 காளைகளும் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் போட்டிக்கான வாடிவாசல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகர் மற்றும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம் ஆகியோர் பணிகளை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து மதுரையில் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில்
பெண்கள் சிலிண்டருக்கு பூஜை நடத்தியும் ஒப்பாரி வைத்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் விலை உயர்வு, சுங்க கட்டண உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்தும் எரிபொருள் விலை நிர்ணய உரிமையை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர வலியுறுத்தியும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் மதுரையில் போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு காலி சிலிண்டருக்கு சூடம் காட்டி பூஜை செய்து ஒப்பாரி வைத்தனர். விறகு அடுப்பில் சமைத்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன பதாகைகளை ஏந்தியபடி முழக்கங்களை எழுப்பினர். உயர்ந்து வருகின்ற சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும் மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த கோரியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். திட்டமிட்டு ஒன்றிய அரசு பன்னாட்டு பெரும் முதலாளிகளுக்கு சாதகமான கொள்கையால் இன்றைக்கு பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு என்பது தினசரி மார்க்கெட் பங்குச்சந்தை நிலவரத்தை போல தினசரி உயர்ந்து கொண்டே இருக்கிறது. கடந்த 5 மாநில தேர்தலின் போது மட்டும் பெட்ரோலிய பொருட்கள் விலை உயரவில்லை. தேர்தல் முடிந்த பின்னால் இன்றைக்கு 4 மடங்காக தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது. பெட்ரோலிய பொருள் விலை உயர்வு என்பது இன்றைக்கு அத்தியாவசிய பொருட்கள் அத்தனை பொருட்களுடைய விலையும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 200 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கத்தரிக்காய்களை கொண்டை முறிஞ்சி நோய் தாக்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் பவானி வடகரசேரி, சிங்கதான்குறிச்சி, காசலிங்கபுரம் போன்ற பகுதிகளில் விவசாயிகள் சுமார் 200 ஏக்கரில் தோட்டப்பயிராக கத்திரி பயிர் செய்துள்ளனர். கத்தரிக்காய் விளைச்சல் கண்டுவரும் நிலையில் திடீரென்று பயிர்களை கொண்டை முறிஞ்சி நோய் தாக்கியுள்ளது. நோயை கட்டுப்படுத்த விவசாயத்துறையினர் பரிந்துரை செய்த மருந்துகளாலும் பயனில்லாமல் போனதால் கத்தரிக்காய் விளைச்சல் வீணாகும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 100 ஏக்கர் கத்திரி போட்டிருக்கோம். கத்திரியில் வெண்டா கத்திரி போட்டிருக்கோம். வெண்டா ஓரளவு பரவாயில்லாமல் ஒரு 20 ரூபாய் போயிட்டுருக்கு. கத்திரி ஃபுல்லாக கொண்டை முடிச்சில் விழுந்து கத்திரிக்காய் காயே இல்லாமல் நஷ்டம் ரொம்ப ஒரு அரை ஏக்கர் ஃபுல்லாக 20,000 ரூபாய் மேலே செலவழிச்சு பார்த்தாச்சு. மருந்து சொசைட்டிலையும் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்குள்ளே மருந்து ஏற்பாடு நல்ல மருந்து அவங்க வெளியில் அடித்தாலும் அது கேட்க மாட்டேங்குது. காரைக்காலில் ஜவுளிக்கடை ஒன்றில் துணிகளை திருடி ஆடைகளுக்குள் மறைத்து எடுத்துச் சென்ற 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் பாரதியார் சாலையில் உள்ள ஜவுளிக்கடைக்கு 2 பெண்கள் துணி வாங்குவது போல் சென்றுள்ளனர். அங்கு இருந்த ஊழியர்களிடம் வெகு நேரம் துணி வாங்காமல் அவர்களுடன் பேச்சு கொடுத்து ஏமாற்றியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் அவர்களை கண்காணிக்க தொடங்கினர். அப்போது 2 பெண்களும் சுடிதார் பண்டல்களை எடுத்து ஆடைகளுக்குள் மறைத்து செல்ல முயன்றுள்ளனர். அப்பொழுது அவர்களை கடை ஊழியர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் இருவரும் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இருவரும் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திருட்டு வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. புதுச்சேரியில் அடிக்காசு வசூலிக்கும் முறையை கண்டித்து நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்த சண்டே மார்க்கெட் வியாபாரிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி நேரு வீதி, மகாத்மா காந்தி வீதி, கொசக்கடை வீதி, ரங்கப்பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் சண்டே மார்க்கெட்டில் 1000க்கும் மேற்பட்ட சாலையோர கடைகள் மற்றும் நகராட்சிக்கு சொந்தமான கடைகள் இயங்கி வருகிறது. இந்த கடைகளில் புதுச்சேரி நகராட்சி சார்பில் அடிக்காசு வசூலிக்கப்பட்டு வந்தது. தற்போது ஒப்பந்த அடிப்படையில் தனியார் சார்பில் வசூலிக்கப்படும் அடிக்காசு அரசை விட 3 மடங்கு அதிகமாக இருப்பதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். இதனை கண்டித்து சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வியாபாரிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசார் வியாபாரிகளுக்கிடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி ஆணையர் தன்னிச்சையாக முடிவெடுத்து அரசாங்கம் வசூலித்த அடிக்காசு வசூல் பணத்தினை தனியாருக்கு டெண்டர் விட்டிருப்பதை சிஐடி தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. இதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். எந்த விதத்திலும் தனியாருக்கு நாங்கள் எங்களுடைய வரி வசூலை செலுத்த மாட்டோம். நேரடியாக புதுச்சேரி அரசாங்கத்திற்கும் புதுச்சேரி நகராட்சி நிர்வாகத்திற்கும் நேரடியாக செலுத்துவோம் என்று சிஐடி தொழிற்சங்கம் இதன் மூலம் கூறிக்கொள்கிறது. நாட்டில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவு பணவீக்கம் உச்சம் தொட்டுள்ளதால் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி மேலும் உயர்த்தலாம் என நிதிச்சந்தை நிபுணர்கள் கணித்துள்ளனர். நாட்டில் சில்லறை பணவீக்கம் அரசின் கணிப்பையும் தாண்டி
8 ஆண்டுகளில் இல்லாத அளவாக 7.8% அதிகரித்துள்ளது. இதனால் விலையை கட்டுப்பாட்டில் வைக்க எதிர்வரும் மாதங்களில் வட்டி விகிதங்களை அதிகரிக்க ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரிசர்வ் வங்கி அண்மையில் ரெப்போ வட்டி விகிதத்தை 0.4% உயர்த்தியிருந்தது. இருப்பினும் பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வரும் ஜூன் மாதம் முதல் வட்டி விகிதங்கள் மேலும் அதிகரிக்கப்படலாம் என நிபுணர்கள் கூறியுள்ளனர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரகாசன் கௌரி தம்பதியினரின் 3வது மகள் அங்குள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வந்தார். நேற்று பள்ளி முடிந்ததும் டியூஷனுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய மாணவி பெற்றோர் வெளியே சென்றிருந்த நிலையில் கதவை தாளிட்டுவிட்டு மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கேஸ் விநியோகிப்பாளர் கதவை தட்டியும் திறக்காததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் மாணவியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து உடனடியாக வீட்டிற்கு சென்ற பெற்றோர் கதவை உடைத்து உள்ளே சென்று தூக்கில் தொங்கிய மாணவியை மீட்டு ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். மாணவியின் தற்கொலையில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் தெரிவித்துள்ளதால் அவரது பாட புத்தகங்கள் மற்றும் செல்போன் ஆகியவற்றை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் துப்புரவு பணியாளர் ஒருவர் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி வெறும் கைகளால் சாக்கடை கழிவை அள்ளும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் துப்புரவு பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணங்களும் கொடுக்காமல் நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாராபுரம் மத்திய பேருந்து நிலையம் முன்பு துப்புரவு பணியாளர் ஒருவர் எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி சாக்கடை கழிவை கைகளால் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். இதனை அங்கிருந்த ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. துப்புரவு பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரு மாதம் ஆச்சுங்க. கையில் அல்லாதீங்க, வேறு எது இல்லையா? கையில் அல்லாதீங்க, வேறு எது இல்லையா? பிரதமர் திரு மோடி பத்திரிகையாளர்கள் முன்னால் ஏன் வருவதில்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் கலந்தாய்வு கூட்டம் இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க வந்த காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான திரு மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளர்களை சந்தித்தார். பிற கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என கூறிய அவர், அதன் பின்னர் பயணத்தில் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டும் என தெரிவித்தார். ஒரே கொள்கையை கொண்டிருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்று கூறினார். பாரதிய ஜனதாவை விமர்சித்த திரு மல்லிகார்ஜுன கார்கே, பிரதமர் திரு மோடி ஏன் பத்திரிகைகளுக்கு முன்னால் வருவதில்லை என்று தனக்கு புரியவில்லை என குறிப்பிட்டார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா விழுப்புரம் மற்றும் தஞ்சையில் நடைபெறவுள்ள கழக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நாளை மாலை 3 மணிக்கு சென்னை தியாகராய நகர் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் நடைபெறும் புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் திரு சேகரின் மகள் திருமண வரவேற்பில் கலந்து கொள்கிறார். அதன் பின்னர் புரட்சித்தாய் சின்னம்மா அங்கிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் இல்லம் சென்றடைகிறார். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தஞ்சாவூர் இல்லத்தில் இருந்து புறப்படும் சின்னம்மா ஒரத்த நாட்டில் நடைபெறும் கழகத் தொண்டர் திரு ஆதவன் ஆசி தம்பியின் திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்து சிறப்பிக்க உள்ளார்.